அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் கரீம் நபியினா முஹம்மத் வஅலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன் அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, கடந்த வகுப்பில் சஹாபா என்று சொன்னால் யார், சஹாபா பெருமக்களுடைய ஒரு சில சிறப்புகள் என்ன, சஹாபா பெருமக்களை குறித்து ஒரு உண்மையான முஸ்லிமுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் பொழுது, சஹாபா பெருமக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தோழர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். முதல் முஸ்லிம்கள், முதல் முஃமினீன்கள், இஸ்லாத்திற்காக போராடிய முதல் முஜாஹிதீன்கள், இஸ்லாத்திற்காக எல்லாவற்றையும் தியாகம் செய்த முதல் தியாகிகள், இந்த மார்க்கத்தை பிறருக்கு எடுத்துரைத்த முதல் அறிவிப்பாளர்கள் என்று எல்லா வகையான சிறப்புகளையும் தட்டி சென்றவர்கள்தான் இந்த சஹாபா பெருமக்கள். எல்லா விதத்திலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சஹாபா பெருமக்களுக்கு நம்மை விட சிறப்பையும் கண்ணியத்தையும் வழங்கியிருக்கிறான். இதை ஏற்றே ஆக வேண்டும். குர்ஆன் ஹதீஸில் சஹாபா பெருமக்களை புகழ்ந்து 100க்கு மேற்பட்ட வசனங்கள் உண்டு. அதில் சஹாபா பெருமக்களுடைய நல்லறங்களை குறித்து, சஹாபா பெருமக்களுடைய கல்வியை குறித்து, சஹாபா பெருமக்களுடைய ஈமான், உறுதியான நம்பிக்கை என்று பல விஷயங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி புகழ்ந்து காட்டுகிறான். அதே போல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பல ஹதீஸுகளில் சஹாபா பெருமக்களை புகழ்ந்திருக்கிறார்கள். எனவே அந்த அடிப்படையில் கணித்திற்குரியவர்களே, ரசூலால் அல்லாஹ்வால் புகழப்பட்ட இந்த ஜமாஅத்தை, சஹாபா பெருமக்கள் என்கிற இந்த கூட்டத்தை நாமும் கண்ணியப்படுத்த வேண்டும். எவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்ணியப்படுத்துகிறானோ, எவர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணியப்படுத்தினார்களோ, அத்தகைய சஹாபா பெருமக்களை முஸ்லிம்களாகிய நாமும் கண்ணியப்படுத்த வேண்டும். இது நம் மீது கட்டாய கடமை. அந்த சஹாபா பெருமக்களுக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும். அவர்களில் ஒருவருடைய பெயரை எடுத்தால் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லி அவர்களுக்காக துஆ செய்ய வேண்டும். எந்த சஹாபியாக இருந்தாலும் சரி, அவர்களை வெறுக்கவோ தரைக்குறைவாக பேசுவதோ இப்படியெல்லாம் செய்யக்கூடாது. இது வழிகட்டவர்களுடைய அடையாளமாக அந்த காலத்திலிருந்து இருந்து கொண்டே இருக்கிறது. சஹாபா பெருமக்களை திட்டினால் இது ஷியாக்களுடைய அடையாளம், ஹவாரிஜிகளுடைய அடையாளம் என்று அந்த காலத்திலிருந்தே வழிகட்டவர்களுடைய அடையாளமாக தான் இது இருந்து கொண்டிருக்கிறது, சஹாபா பெருமக்களை டார்கெட் செய்வது. எனவே அந்த அடிப்படையில் கணித்திருக்கிறவர்களே, ஒரு சில சஹாபா பெருமக்கள் சில தவறுகளை செய்திருப்பார்கள், இல்லை என்று ஒருபோதும் சொல்லவில்லை. ஆனால் கணித்திருக்கிறவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு கொடுத்த சிறப்புகளை பார்த்து அந்த தவறுகளை குறித்து பேசாமல் இருங்கள் என்று தான் நாம் சொல்கிறோம். எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹாத்திப் அவர்கள் செய்த தவறை பார்த்து உமர் அவர்கள் முனாஃபிக் என்று சொல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் ஹாத்திபுடைய சிறப்பை சொல்லிவிட்டு, அந்த சிறப்பின் காரணமாக ஹாத்திபை பார்த்து நீங்கள் முனாஃபிக் என்று சொல்லாதீர்கள் என்று தடுத்தார்களோ, அதே மௌகிஃப், அதே நிலைப்பாட்டில் நாம் இருக்க வேண்டும் என்று தான் நாம் சொல்கிறோம், வலியுறுத்துகிறோம். எனவே சஹாபா பெருமக்களில் ஒரு சில சஹாபாக்கள் தெரிந்தோ தெரியாமலோ சில தவறுகளை செய்திருக்கலாம். தப்பான ஆய்வின் அடிப்படையில் தப்பான கருத்தை அவர்கள் சொல்லியிருக்கலாம், இல்லை என்று ஒருபோதும் சொல்லவில்லை. ஆனால் அவர்களை குறித்து தப்பாக பேச வேண்டிய தகுதியோ உரிமையோ நமக்கு ஒருபோதும் கிடையாது, சிறிதளவும் கிடையாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக கண்ணியத்திற்குரியவர்களே, சஹாபா பெருமக்கள் தொடர்பாகவே மிக மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நாம் இன்றைய வகுப்பில் பார்க்க போகிறோம். அந்த விஷயத்தை சொல்வதற்கு முன்னால் ஒரு ஹதீஸை நான் உங்களிடத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். அந்த ஹதீஸை கவனமாக கேளுங்கள், மனதில் பதிய வையுங்கள். அந்த ஹதீஸுடைய ஒவ்வொரு பகுதியும் மிக மிக முக்கியமானது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், இஃப்தரகத்தில் யஹூது அலா 71 ஃபிர்கா. யூதர்கள் கருத்து வேறுபாடு கொண்டு, அடிப்படை விஷயங்களில், கொள்கை சார்ந்த விஷயங்களில் கருத்து வேறுபாடு கொண்டு தன் மத்தியிலேயே 71 கூட்டங்களாக பிளவுபட்டு பிரிந்து விட்டார்கள். வஃப்தரகத்தின் நசாரா அலா 72 ஃபிர்கா. மேலும் நசாராக்கள், கிறிஸ்தவர்கள் அடிப்படை கொள்கை விஷயத்திலே கருத்து வேறுபாடு கொண்டு
72 கூட்டங்களாக இவர்கள் பிரிந்து விட்டார்கள். பிறகு ரசூல் தன்னுடைய உம்மத்தை குறித்து சொல்கிறார்கள், வஸதஃப்தரிகு உம்மதி அலா அலா 73 ஃபிர்கா. மேலும் என்னுடைய உம்மத், என்னுடைய சமூகம் அடிப்படை கொள்கை விஷயத்தில் கருத்து வேறுபாடு கொண்டு 73 கூட்டங்களாக பிரிந்து விடுவார்கள். பிறகு ரசூல் அவர்கள் சொன்னார்கள், குல்லுஹா ஃபின்னார். இந்த 73 கூட்டங்களில் அனைத்து கூட்டங்களும் நரகத்திற்கு போகக்கூடியவை, இல்லா வாஹிதா, ஒரே ஒரு கூட்டத்தை தவிர. இதுவரை இந்த ஹதீஸை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். யூதர்கள் 71 கூட்டமாக பிரிந்து விட்டார்கள். கிறிஸ்தவர்கள் 72 கூட்டங்களாக பிரிந்து விட்டார்கள். இந்த உம்மத் என்று ரசூல் அவர்கள் தன்னுடைய உம்மத்தை சுட்டி காட்டுகிறார். என்னுடைய உம்மத்தானது 73 கூட்டங்களாக பிரிந்துவிடும். அதில் அனைத்துமே நரகத்திற்கு போகக்கூடிய கூட்டங்கள், ஒரே ஒரு கூட்டத்தை தவிர. இந்த ஹதீஸ், இந்த பாதி ஹதீஸை நான் சொல்லியிருக்கிறேன், அல்லது முக்கால் வாசி ஹதீஸை நான் சொல்லியிருக்கிறேன். இந்த ஹதீஸை கொண்டு சில விஷயங்களை, சில குறிப்புகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு விஷயம் என்ன, எந்த விஷயத்தில் கருத்து வேறுபாடு கொண்டு இவர்கள் பிரிந்து விடுவார்கள் என்று சொன்னால், அடிப்படை கொள்கை சார்ந்த விஷயங்களில்தான். எப்படி உது செய்வது, தொழுகையில் எந்தெந்த நேரத்தில் என்னென்ன படிப்பது, இந்த மாதிரியான மசாயில்களில் கருத்து வேறுபாடு என்பதை ரசூல் அவர்கள் இந்த ஹதீஸிலே சுட்டி காட்டவில்லை. அதற்கான காரணத்தை இன்ஷா அல்லாஹ் அடுத்து நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். அடிப்படை கொள்கை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கருத்து வேறுபாடு கொண்டு பிரிந்து விடுவார்கள் என்பதை தான் ரசூல் அவர்கள் சொல்ல விரும்புகிறார்கள். இது ஒரு விஷயம். இரண்டாவது விஷயம் என்ன, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய சமூகம், உம்மதி, என்னுடைய உம்மத் என்று ரசூல் அவர்கள் சொல்கிறார்கள். அதற்கு என்ன அர்த்தம்? ரசூல் அவர்கள் யாரை குறித்து 73 கூட்டங்களாக பிரிந்து விடுவார்கள் என்று சொல்கிறார்களோ அவர்கள் யார்? நபிகள் நாயகம் அவர்கள் மீது நம்பிக்கை கொண்ட மக்களாக இருப்பார்கள். என்னுடைய உம்மத் என்று ரசூல் அவர்கள் சொல்லும் பொழுது, சுட்டி காட்டும் பொழுது, அவர்கள் இஸ்லாத்தை ஏற்ற முஸ்லிம்களாக இருப்பார்கள். என்ன அர்த்தம்? முஸ்லிம்கள் மத்தியில் இத்தனை கூட்டங்கள் பிற்காலத்தில் காணப்படும் என்பது அர்த்தமாகும். எனவே முஸ்லிம்கள் மத்தியில் 73 கூட்டங்கள் உருவாகும் என்பது அர்த்தமாகும். இது இரண்டாவது விஷயம். மூன்றாவது விஷயம் என்ன, அந்த 73 கூட்டங்கள், முஸ்லிம்கள் 73 கூட்டங்களாக பிரிந்து விடுவார்கள். அதில் அனைத்து கூட்டங்களும் நரகத்திற்கு போகக்கூடியவை, ஒரே ஒரு கூட்டத்தை தவிர என்று ரசூல் அவர்கள் சொல்லும் பொழுது நம்மால் என்ன புரிந்து கொள்ள முடியும்? அந்த ஒரு கூட்டத்தை தவிர அந்த வழிகெட்டவர்கள், நரகத்திற்கு போகக்கூடிய அந்த 72 கூட்டத்தினர்கள், அவர்கள் காட்டக்கூடிய வழி என்னது? வழிகேடு. அவர்கள் இஸ்லாம் என்று எதை சொல்கிறார்களோ, எதை பின்பற்றுகிறார்களோ அது வழிகேடு. எனவே தான் ரசூல் அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் முஸ்லிம்கள் தான், ஆனால் வழிகெட்டவர்கள், நரகத்திற்கு போகக்கூடியவர்கள். என்ன அர்த்தம்? 72 பேரும், அந்த 72 கூட்டத்தினர்களும் இஸ்லாம் என்று எதை சொல்கிறார்களோ அது ஒரு வழிகேடாக இருக்கும். அவர்கள் மார்க்கத்தை தவறாக புரிந்திருப்பார்கள். அவர் சொல்லக்கூடிய கொள்கை தப்பான கொள்கையாக இருக்கும். இஸ்லாம் என்கிற பெயரில் தப்பான கொள்கையை, தப்பான வழியை எடுத்துச் சொல்லக்கூடியவர்களாகவும், முஸ்லிம்கள் என்கிற பெயரில் வழிகெட்டவர்களாகவும் அவர்கள் இருப்பார்கள் என்பது அர்த்தமாகும். இது ரசூல் அவர்கள் சொன்ன செய்தி, நாங்கள் சொல்லவில்லை, ரசூல் அவர்கள் சொன்ன செய்தி. சரி, இன்னொரு விஷயத்தை என்ன புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஹதீஸை அடிப்படையாக கொண்டு? இவர்கள் முஸ்லிம்கள், என்னுடைய உம்மத் என்று ரசூல் அவர்கள் சொன்னார்கள், முஸ்லிம்களாக இவர்கள் இருப்பார்கள். எனவே முஸ்லிம்களாக இருப்பார்கள் என்று சொன்னால் இவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள்? ஒருபோதும் ஆதாரம் என்கிற பெயரிலே தௌராத்தை எடுத்து காமிக்க மாட்டார்கள், இல்லையா? ஆதாரம் என்கிற பெயரிலே இஞ்சிலை எடுத்து காமிக்க மாட்டார்கள். முஸ்லிம்கள் என்கிற அடிப்படையில் ஆதாரம் என்று இவர்களும் குர்ஆன் ஹதீஸை எடுத்து வைப்பார்கள் மக்கள் மத்தியிலே. ஆம், ஆதாரம் என்கிற பெயரிலே மற்ற கட்டுக்கதைகளை எல்லாம் இவர்கள் எடுத்து காமிக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் குர்ஆன் ஹதீஸையும் ஆதாரமாக எடுத்து சொல்வார்கள். ஏனெனில் முஸ்லிம்கள் என்று இவர்கள் அறியப்பட்டவர்களாக இருப்பார்கள். எனவே குர்ஆன் ஹதீஸ் என்று பேசக்கூடிய ஒவ்வொருவரும் நேர்வழியின் பக்கம் அளிக்கிறார்கள் என்று சொல்ல முடியாது இந்த ஹதீஸின் அடிப்படையில். ஏனெனில் 72 கூட்டத்தினர்கள் அவர்களும் முஸ்லிம்கள் தான், முஸ்லிம்கள் என்று அறிமுகமாகக்கூடிய மக்கள் தான். எனவே அவர்களும் குர்ஆன் ஹதீஸ் என்று பேசுவார்கள் மக்கள் மத்தியிலே. அப்படி இருக்க குர்ஆன் ஹதீஸ் என்று பேசக்கூடிய
குர்ஆன் ஹதீஸ் என்று ஆதாரம் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொருவரும் சொல்லக்கூடிய கருத்து, அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய கொள்கை சரியான கொள்கையாக இருக்க வேண்டும், சரியான கருத்தாக இருக்க வேண்டும் என்பது அவசியம் கிடையாது. குர்ஆன் ஹதீஸ் என்கிற பெயரில் வழிகட்டவர்களும் இருப்பார்கள். குர்ஆன் ஹதீஸ் என்று பேசக்கூடிய ஒரே ஒரு கூட்டம்தான் சரியான கூட்டம். குர்ஆன் ஹதீஸ் என்று பேசக்கூடிய 72 கூட்டத்தினர்கள் முஸ்லிம்களுடைய கூட்டங்கள் வழிகட்டவர்கள் என்பதையும் இந்த ஹதீஸின் அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் கணித்திற்குரியவர்களே, சில உதாரணங்களை நான் தருகிறேன். ஹவாரிஜ் என்கிற ஒரு கூட்டம் முதலாக இஸ்லாமிய வரலாற்றில் வழிகட்ட கூட்டம் இதுதான், ஹவாரிஜ் என்கிற கூட்டம். அங்கிருந்து தான் 72 என்கிற அந்த கணக்கு ஆரம்பிக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஹவாரிஜ் என்கிற கூட்டத்தினர்கள் வழிதவறி போனார்கள். அந்த ஹவாரிஜ் என்கிற கூட்டத்தில் ஒரு நபி தோழரும் இருந்தது கிடையாது. சரியா? அந்த ஹவாரிஜ் என்கிற கூட்டத்தினர்கள் குர்ஆனுடைய ஒரு வசனத்தை ஓதி, இனில் ஹுக்மு இல்லா லில்லாஹ், ஆட்சி அதிகாரம் அல்லாஹ்வுக்கே சொந்தமானது. ஆம், நிச்சயமாக ஆட்சி அதிகாரம் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. ஆனால் இந்த வசனத்தை படித்தவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், மனிதர்கள் யாரும் என்ன செய்யக்கூடாதாம், தீர்ப்பு சொல்லக்கூடாதாம். மனிதர்கள் தீர்ப்பு வழங்கினால் அந்த நேரத்தில் இந்த வசனத்தை ஓதி சொல்வார்கள், நீங்கள் யாரும் தீர்ப்பு சொல்றதுக்கு, ஆட்சி அதிகாரம் தீர்ப்பு என்பது அல்லாஹ்வுக்கு சொந்தமானது, இனில் ஹுக்மு இல்லா லில்லாஹ் என்று இந்த வசனத்தை அடிக்கடி படித்து காண்பிப்பார்கள் இந்த ஹாரிஜியாக்கள். ஆனால் சொல்லக்கூடிய ஒரு கருத்து என்ன, அந்த வசனத்தின் அடிப்படையில் மனிதர்களுக்கு தீர்ப்பு வழங்கக்கூடிய ஹக்கே கிடையாது, உரிமையே கிடையாது. கணித்திற்குரியவர்களே, நிச்சயமாக குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் தீர்ப்பு வழங்க வேண்டும். ஆனால் மக்கள் மத்தியில் தீர்ப்பு வழங்கக்கூடியவர்கள் யார்? மனிதர்களாக தான் இருக்க முடியும். ஆனால் மனிதர்கள் தீர்ப்பு வழங்க போகும் பொழுது சஹாபா பெருமக்களில் சிலர் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் அந்த நேரத்தில் இந்த ஹாரிஜாக்கள் என்ன செய்தார்கள், இனில் ஹுக்மு இல்லா லில்லாஹ், ஆட்சி அதிகாரம் தீர்ப்பு இந்த அனைத்துமே அல்லாஹ்வுக்கு சொந்தமானது என்று சொல்லி தீர்ப்பு வழங்கக்கூடியவர்களாக எப்படி நீங்கள் ஒரு மனிதரை நியமிக்கலாம் என்று சஹாபா பெருமக்களை பார்த்து காஃபிர் என்று சொன்னவர்கள். அல்லாஹ்வுக்கு சொந்தமான ஒரு விஷயத்தை நீங்கள் மனிதர்களுக்கு கொடுத்து விட்டீர்கள், மனிதர்களை தீர்ப்பு வழங்கக்கூடியவர்களாக நீங்கள் நியமித்து விட்டீர்கள் என்று சொல்லி சஹாபா பெருமக்களை பார்த்து காஃபிர் என்று சொன்ன ஒரு கூட்டம் இது. இந்த வசனத்தை படித்து இப்படி தப்பான அர்த்தத்தை இவர்கள் கொடுக்கும் பொழுது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், கலிமத்து ஹக்கின் உரீத பிஹல் பாத்தில். இவர்கள் அடிக்கடி சொல்லக்கூடிய இந்த வார்த்தை குர்ஆனுடைய வாசகம், அது சத்தியம், அது ஹக்கு, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அந்த வசனத்தை வைத்து இவர்கள் பதிவு செய்யக்கூடிய கருத்து இருக்கிறதே, அது அசத்தியம். சத்தியத்தை சொல்லி அசத்தியத்தின் பக்கம் அழைக்கிறார்கள் என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். இது ஒரு உதாரணம். எதற்கான உதாரணம்? குர்ஆனுடைய வசனத்தை படித்து அதை ஆதாரமாக எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் சரியான கருத்தை சொல்கிறார் என்பது அர்த்தம் அல்ல. ஹதீஸை எடுத்து சொல்லக்கூடிய ஒவ்வொருவரும் சரியான கருத்தை சரியான கொள்கையை சொல்கிறார்கள் என்பது அர்த்தம் அல்ல. எனவே குர்ஆன் ஹதீஸ் என்கிற பெயரில் வழிகேட்டை தப்பான விளக்கங்களை அளிக்கக்கூடிய மக்கள் நிறைய பேர் இருப்பார்கள். சொல்ல போனால் அவர்கள் தான் நிறைய பேர். குர்ஆன் ஹதீஸ் என்கிற பெயரில் சத்தியத்தை எடுத்து சொல்லக்கூடியவர்கள் குறைவானவர்களே, ஒரே ஒரு கூட்டம், ரசூல் அவர்கள் சொன்ன அந்த ஹதீஸின் அடிப்படையில். எனவே தான் கணித்திற்குரியவர்களே, இந்த ஷியாக்கள் குர்ஆனுடைய சில வசனங்களை ஓதி காண்பித்து அல்லாஹ் சபித்ததாக, அல்லாஹ் சில காஃபிர்களை அல்லது நயவஞ்சகர்களை சபித்ததாக சொல்லக்கூடிய வசனங்களை எல்லாம் எடுத்து வந்து இந்த ஷியாக்கள் என்ன செய்வார்கள், இந்த சாபம் அபூபக்கரை குறித்து அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அல்லாஹ் இந்த வசனத்தில் சபிப்பதாக சொல்வது யாரை சொன்னால் உமரை, அல்லாஹ் இந்த வசனத்தில் யாரை திட்டுகிறான் என்று சொன்னால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை என்று சொல்லி நஊது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். காஃபிர்களை குறித்து முனாஃபிகீன்களை குறித்து வந்த வசனங்களை எல்லாம் எடுத்து அபூபக்கர், உமர், ஆயிஷா அவர்களை குறித்து அல்லாஹ் சொல்கிறான் என்று குர்ஆனுடைய வசனத்தை சொல்லிதான மக்களை ஏமாத்துகிறார்கள். விதியே இல்லை என்று மறுத்தவர்களும் கதரியா, அந்த முஅத்தஸிலா அவர்களும் குர்ஆனுடைய வசனங்கள் எடுத்து சொல்வார்கள். 19 என்று ஏமாற்றக்கூடிய இந்த புதிய கூட்டம் நவீன குழப்பவாதிகள் அவர்களும் குர்ஆனுடைய வசனங்கள் எடுத்து சொல்வார்கள். எனவே ஒரு விஷயத்தை தெளிவாக இந்த ஹதீஸின் அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, ரசூல் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய உம்மத் 73 கூட்டங்களாக பிரிந்துவிடும், அதில் அனைத்தும் நரகத்திற்கு போகக்கூடியது, ஒரே ஒரு கூட்டத்தை தவிர என்று சொன்னால் என்ன அர்த்தம்? முஸ்லிம்கள் என்று இருக்கக்கூடியவர்களில் பெரும்பாலானோர் இஸ்லாம் குர்ஆன் ஹதீஸ் என்று பேசினாலும் அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து உண்மையான சத்தியமான கருத்து அல்ல, அவர்கள் சொல்லக்கூடிய கொள்கை சரியான கொள்கை அல்ல.
ஒரே ஒரு கூட்டம் தான் குர்ஆன் ஹதீஸ் என்று சொல்லி ரசூல் அவர்கள் எந்த இஸ்லாத்தை போதித்தார்களோ அந்த இஸ்லாத்தை அவர்கள் போதிப்பார்கள் என்பது அர்த்தமாகும். எனவே இப்போது ஒரு கேள்வி, முக்கியமான ஒரு கேள்வி. இப்போ அந்த குர்ஆன் ஹதீஸை சொல்லிவிட்டு சரியான விளக்கத்தை தரக்கூடிய அந்த நபர்கள் யார்? யார் தரக்கூடிய விளக்கம் சரியானது, குர்ஆன் ஹதீஸுக்கு தரக்கூடிய விளக்கம் சரியானது என்று யாரை பற்றி நம்மால் சொல்ல முடியும்? குர்ஆன் ஹதீஸ் என்கிற பெயரில் யார் சரியான கொள்கையை சொல்கிறார்கள் என்பதுதான் முக்கியமான கேள்வி. இதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்போது முஸ்லிம்கள் மத்தியிலே இன்று நாம் பார்க்கிறோம், இந்த காலகட்டத்தில் பல கூட்டங்கள் இருக்கிறது, பல இயக்கங்கள், பல ஜமாத்துகள் இருக்கிறது. இப்போது இந்த கூட்டங்களில், இந்த ஜமாத்துகள், இந்த இயக்கங்களில் குர்ஆன் ஹதீஸ் என்கிற பெயரில் ஆதாரத்தை எடுத்து சொல்லும் பொழுது சரியான விளக்கத்தை யார் தருகிறார்கள்? யாரிடத்திலாவது உத்திரவாதம் இருக்கிறதா, கேரண்டி இருக்கிறதா? குர்ஆனுக்கு நான் தரக்கூடிய விளக்கம் தான் சரியானது, இதோ என்னிடத்தில் சான்று இருக்கிறது. இல்லை, நான் தரக்கூடிய குர்ஆனுடைய விளக்கம், ஹதீஸுடைய விளக்கம் தான் சரியானது, இதை பின்பற்றினால்தான் சொர்க்கம் கிடைக்கும் என்று என்னிடத்தில் ஏதாவது சான்று இருக்கிறதா? அல்லது உங்களிடத்தில் குர்ஆன் ஹதீஸுக்கு நான் தரக்கூடிய விளக்கம் தான் சரியானது, இப்படிதான் இஸ்லாத்தை பின்பற்ற வேண்டும், இப்படிதான் புரிந்து கொள்ள வேண்டும் என்று உங்களிடத்தில் ஏதாவது சான்று இருக்கிறதா? அல்லது அந்த நான்காவது நபரிடத்தில் சான்று இருக்கிறதா? அல்லது அந்த 5வது நபரிடத்தில், அந்த கூட்டத்தில் சான்று இருக்கிறதா? யாரிடத்திலும் கணித்திருக்கிறவர்களே, நான் சொல்லக்கூடிய குர்ஆன் ஹதீஸ், இந்த விளக்கம், இந்த கொள்கை, இந்த வழிதான் சரியானது, நேரானது, சத்தியம் என்று யாரிடத்திலும் சான்று கிடையாது, யாரிடத்திலும் உத்திரவாதம் கிடையாது, சர்டிஃபிகேட் யாரிடத்திலும் இல்லை. நான் சொல்லக்கூடிய விளக்கம்தான் சரியானது என்பதற்காக. ஆனால் ஒரே ஒரு கூட்டத்தை தவிர, ஆம், ஒரு கூட்டம் இருக்கிறது, அவர்களிடத்தில் நாம் குர்ஆன் ஹதீஸ் என்கிற பெயரில் நாம் எதை பின்பற்றுகிறோமோ அதுதான் சரியானது, நாம் சொல்லக்கூடிய விளக்கம் தான் சரியானது, நாம் எப்படி இந்த இஸ்லாத்தை புரிந்து செயல்படுகிறோமோ அப்படி நீங்களும் பின்பற்றினால் உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்று ஒரே ஒரு கூட்டத்தில் அந்த சான்று இருக்கிறது அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து. மறுபடியும் அந்த ஹதீஸை நோக்கி நாம் வரலாம். ரசூல் அவர்கள் சொன்னார்கள், 72 கூட்டங்கள் வழிகெட்டவர்கள், நரகத்திற்கு போகக்கூடியவர்கள், ஒரே ஒரு கூட்டத்தை தவிர என்று சொல்லும் பொழுது நீங்கள் சற்று யோசித்து பாருங்கள். இந்த செய்தி நீங்கள் நேரடியாக ரசூல் சொல்வதாக கேட்டிருந்தால் நீங்கள் என்ன செய்திருப்பீர்கள் அடுத்த நிமிடம்? அல்லது இதுவரை நீங்கள் இந்த ஹதீஸை கேட்கவில்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள். இப்போது இந்த ஹதீஸை நீங்கள் கேட்கிறீர்கள், 72 கூட்டத்தினர்கள் நரகத்திற்கு போகக்கூடியது ஒரே ஒரு கூட்டத்தை தவிர என்று சொல்லி நிப்பாட்டிவிட்டால் அடுத்து நீங்கள் என்ன கேள்வி கேட்பீர்கள்? சொல்லக்கூடிய நபரை பார்த்து, அந்த ஒரு கூட்டம் யார், அந்த ஒரு கூட்டத்தினர்கள் யார் என்று கேட்பீர்களா இல்லையா? நிச்சயமாக கேட்போம். ஏன்? அந்த ஒரு கூட்டம் யார் என்று தெரிந்தால் அந்த கூட்டத்தோடு சேர்ந்து விடலாமே. வழிகட்ட கூட்டங்களோடு போய் சேராமல், வழிகட்டு நாளை மறுமை நாளன்று நஷ்டவாளியாக அல்லாஹ்விடத்தில் நிற்காமல் அந்த நேர்வழி பெற்ற ஒரு கூட்டத்தோடு சேர்ந்து விட்டால் இம்மை மறுமையுடைய வெற்றி கிடைக்குமே என்கிற அந்த துடிப்பு, அந்த ஆர்வம், அந்த கவலை இன் காரணமாக இந்த கேள்வி நிச்சயமாக நாம் கேட்போம். எனவேதான் சஹாபா பெருமக்கள் உடனே கேட்கிறார்கள் ரசூலிடத்திலே, யா ரசூலல்லாஹ், அந்த வெற்றி பெறக்கூடிய அந்த ஒரு கூட்டம் யார் என்று சொல்ல கேட்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிலளித்தார்கள், மா அன அலைஹில் யௌம் வ அஸ்ஹாபி, இன்றைய நாள் நானும் என் தோழர்களும் சஹாபாக்களும் எந்த வழிமுறையில் இருக்கிறோமோ அந்த வழியை பின்பற்றக்கூடியவர்கள். சஹாபா பெருமக்கள் அந்த கூட்டத்தினர்கள் யார் என்று தெரிந்தால் அந்த கூட்டத்தோடு சேர்ந்து விடலாமே என்கிற ஆர்வத்துடன் கேட்டிருப்பார்கள். ஆனால் ரசூல் கொடுத்த பதில் என்ன? அதற்கு அளவுக்கோலே நானும் நீங்களும் தான். நானும் நீங்களும் சஹாபா எந்த வழியில் இருக்கிறோமோ அந்த வழியை பின்பற்றக்கூடியவர்கள். எனவே அளவுக்கோலே ரசூல் அவர்களும் அடுத்து சஹாபா பெருமக்களும் தான். சத்தியம் அசத்தியம் பிரித்து பார்ப்பதற்கு, நேர்வழி என்ன, வழிகேடு என்ன, சரி என்ன, தவறு என்ன என்பதை பிரித்து பார்ப்பதற்காக அளவுக்கோலே யார்தான்? ரசூல் அவர்களும் சஹாபா பெருமக்களும் தான். சில அறிவிப்புகளில் இப்படி சஹாபா பெருமக்கள் கேள்வி கேட்க, அந்த ஒரு கூட்டத்தினர் யார் என்று சஹாபா கேட்க ரசூல் அவர்கள் அல் ஜமாஅ என்று சொன்னார்கள். அல் ஜமாஅ, ஜமாஅனா என்ன? ஒரு கூட்டம். அரபி மொழி தெரிந்தவர்களுக்கு புரியும். ஜமாஅத்துன் என்று சொல்லும் பொழுது அதே நேரத்தில் அல் ஜமாஅ அலிஃப் லாம் போட்டு அல் ஜமாஅ என்று சொல்வது என்ன வித்தியாசம்? அல் ஜமாஅ என்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட ஒரு கூட்டத்தை சுட்டி காட்டுகிறார்கள் என்பது அர்த்தமாகும். ஜமாஅத்துன் சொன்னால் ஏதோ ஒரு கூட்டம்,
ஆனால் அல் ஜமாஅ என்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தை யோசித்து நினைத்து சுட்டி காட்டுகிறார் என்பது அர்த்தமாகும். எனவே ரசூல் அவர்கள் எந்த ஜமாஅத்தை சுட்டி காட்டியிருப்பார்? நிச்சயமாக சஹாபா பெருமக்களுடைய ஜமாஅத்தை தான். எனவே ஜமாஅத் அதாவது சஹாபா பெருமக்களை பின்பற்றக்கூடியவர்கள். இதற்கு முன்பு சொன்ன அந்த அறிவிப்பில் வெளிப்படையாக ரசூல் அவர்கள் தெளிவாக சொல்கிறார்கள், நானும் என் சஹாபா பெருமக்களும். எனவே ஜமாஅத் என்பதற்கும் இந்த அறிவிப்பில் சொன்ன அதே அர்த்தம்தான். எனவே கணித்திருக்கிறவர்களே, சஹாபா பெருமக்களிடத்தில் அந்த சான்று இருக்கிறது. என்ன சான்று? குர்ஆன் ஹதீஸை சஹாபா பெருமக்கள் எப்படி புரிந்து இஸ்லாத்தை தன்னுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தினார்களோ அதே போல் குர்ஆன் ஹதீஸை புரிந்து மக்கள் நடைமுறைப்படுத்தி இந்த உலகத்தை விட்டு போனால் அவர்களுக்கு சொர்க்கம் நிச்சயம் என்பதற்கு சஹாபா பெருமக்களிடத்தில் மட்டும்தான் அந்த சான்று இருக்கிறது, கேரண்டி இருக்கிறது. அவர்களை தவிர கியாம நாள் வரை யாரிடத்திலும் இந்த சான்று இருக்காது, ஒருபோதும் இருக்காது. கிணத்திற்குரியவர்களை, இந்த ஹதீஸ் அதற்கான ஒரு சான்று தான். இப்போது நாம் பார்த்த அந்த ஹதீஸ். இன்னொரு சான்று என்ன? குர்ஆனுடைய 2 வசனங்களை குறித்து வையுங்கள். நிசா அத்தியாயத்தின் 115ஆம் வசனம். அல்லாஹ் அதில் சொல்கிறான், وَمَن يُشَاقِقِ الرَّسُولَ مِن بَعْدِ مَا تَبَيَّنَ لَهُ الْهُدَى وَيَتَّبِعْ غَيْرَ سَبِيلِ الْمُؤْمِنِينَ. எவர்கள் ஹிதாயத் நேர்வழி என்ன என்பது தெளிவான பிறகும் ரசூல் அவர்களுக்கு மாறு செய்தார்களோ, மேலும் முஃமினீன்களுடைய வழியை விட்டு மற்ற வழிகளை பின்பற்றினானோ அவன் நரகத்திற்கு போவான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்து அந்த வசனத்தில் குறிப்பிடுகிறான். எப்படி இந்த ஹதீஸில், நாம் இப்போது பார்த்த ஹதீஸில், நானும் என் தோழர்களும் எந்த வழியில் இருக்கிறோமோ என்று ரசூல் தன்னோடு சஹாபா பெருமக்களையும் சேர்த்து கொண்டார்களோ, அளவுக்கோலா சத்தியம் அசத்தியம் என்று பிரித்து பார்ப்பது எப்படி என்று மக்களுக்கு போதிப்பதற்காக அளவுக்கோலாக தன்னோடு சஹாபா பெருமக்களை சேர்த்து கொண்டார்களோ, அதே மாதிரி தான் இந்த வசனத்திலும் அல்லாஹ் ரசூலோடு சஹாபா பெருமக்களை சேர்த்து சொல்கிறான். யார் ரசூலுக்கு மாறு செய்தார்களோ என்று சொல்லி நிப்பாட்டவில்லை. மாறாக யார் ரசூலுக்கு மாறு செய்தார்களோ, மேலும் முஃமினீன்களுடைய இறை விசுவாசிகளுடைய வழியை விட்டுவிட்டு மற்றவர்களுடைய வழியை பின்பற்றுகிறாரோ. இந்த இறை விசுவாசிகள் யாரை குறித்து அல்லாஹ் சொல்கிறான்? இந்த வார்த்தை யார் மீது பொருந்தும்? அந்த காலத்தில் இருந்த முஃமினீன்கள், சஹாபா பெருமக்கள். இந்த குர்ஆனுடைய நிசா அத்தியாயத்தின் 115ஆம் வசனம் இறக்கப்பட்ட பொழுது முஃமினீன்கள் என்று இருந்தவர்கள் சஹாபா பெருமக்கள் தான். எனவே முஃமினீன்களுடைய வழி என்று சொன்னால் என்ன? சஹாபா பெருமக்களுடைய வழி. எனவே கணித்திற்குரியவர்களை, சஹாபா பெருமக்களுடைய வழியை விடக்கூடாது என்பதற்கு இது ஒரு ஆதாரம். அதாவது பின்பற்ற வேண்டும் அவர்களுடைய வழிமுறையை. அதே மாதிரி பக்ரா அத்தியாயத்தின் 137ஆம் வசனம், 137 பக்ரா, அதெல்லாம் சொல்கிறான், ஃபஇன் ஆமனு பிமிஸ்லிமா ஆமன்தும் பிஹி ஃபகத் இஹ்ததௌ. நீங்கள் நம்பிக்கை கொண்டது போல் அவர்களும் நம்பிக்கை கொள்வார்களேயானால் அவர்களுக்கு நேர்வழி கிடைக்கும், ஹிதாயத்து கிடைக்கும். யாரை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான்? நீங்கள் நம்பிக்கை கொண்டது போல் என்று அல்லாஹ் யாரை பார்த்து சொல்கிறான்? இந்த வசனங்கள் இறக்கப்பட்ட போது சஹாபா பெருமக்கள் தான் நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தார்கள். எனவே அல்லாஹ் சஹாபா பெருமக்களை பார்த்து சொல்கிறான், நீங்கள் நம்பிக்கை கொண்டது போல் அவர்களும், அதாவது மற்ற மக்களும் நம்பிக்கை கொள்வார்களே ஆனால். எனவே சஹாபா பெருமக்களுடைய நம்பிக்கை என்ன? குர்ஆன் ஹதீஸுடைய ஒவ்வொரு விஷயத்திலும் அல்லாஹ்வை எப்படி அவர்கள் நம்பிக்கை கொண்டார்கள், அல்லாஹ்வுடைய ஏகத்துவத்தை எப்படி நம்பிக்கை கொண்டார்கள், வேதங்களை எப்படி நம்பிக்கை கொண்டார்கள், தூதர்மார்களை, மலக்குமார்களை, மறுமை வாழ்க்கையை, இந்த உலக வாழ்க்கையிலும் பல விஷயங்கள். குறிப்பாக இப்போது சில நாட்கள் முன்பு சூனியம் சம்பந்தமாக சில விஷயங்களை நாம் பார்த்தோம். இன்று சில பேர் சூனியத்தை மறுக்கிறார்கள். இப்போ நம்முடைய கேள்வி என்ன? சஹாபா பெருமக்கள் சூனியத்தை மறுத்தார்களா? மறுக்கவில்லை என்று சொன்னால் இது நம்பிக்கை சார்ந்த விஷயம் தானே. சஹாபா பெருமக்கள் சூனியம் இருக்கிறது என்று நம்பிக்கை வைத்திருந்தால் இந்த வசனத்தோடு அதை இணைத்து பாருங்கள். அல்லாஹ் சொல்கிறான் சஹாபா பெருமக்களை பார்த்து, நீங்கள் நம்பிக்கை கொண்டது போல் மற்றவர்கள் நம்பிக்கை கொள்வார்களேயானால் அவர்களுக்கு ஹிதாயத்து கிடைக்கும். இப்போது சூனியத்தை சஹாபா பெருமக்கள் நம்பிக்கை வைத்திருந்தார்கள். அப்படி ஒன்று இருக்கிறது, அது செய்வது ஷிர்க். சூனியத்தை செய்வது, செய்வினை செய்ய சொல்வது, இந்த அனைத்துமே ஷிர்கான காரியம். ஆனால் அத்தகைய ஒன்று உலகத்தில் இருக்கிறது என்று நம்பிக்கை வைத்திருந்தார்கள். இப்போது இந்த மக்கள் மறுக்கிறார்கள். அப்படி இருக்க யாருக்கு நேர்வழி கிடைக்கும்? சஹாபா பெருமக்கள் வைத்த நம்பிக்கை வைத்தால் தானே. இந்த வசனத்தின் அடிப்படையில் தெளிவான சான்றுகள். கணித்திற்குரியவர்களே, ஒருவர் மனோ இச்சையை ஒதுக்கி வைத்துவிட்டு, ஓரங்கட்டிவிட்டு, நான் குர்ஆன் ஹதீஸை பின்பற்ற வேண்டும் என்கிற எண்ணத்துடன் இந்த வசனங்களை படிப்பார்களே ஆனால் இந்த வசனங்கள் அனைத்துமே தெளிவான வசனங்கள். சஹாபா பெருமக்களை பின்பற்றி ஆக வேண்டும் என்பதை எடுத்துச் சொல்லக்கூடிய தெளிவான வசனங்கள் இது.
கணித்திற்குரியவர்களே, எதற்காக சஹாபா பெருமக்களை பின்பற்ற வேண்டும்? முதலாவது காரணம், குர்ஆன் ஹதீஸில் பின்பற்றும்படி சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போது பார்த்த வசனங்கள் சரியா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹதீஸில் சொல்கிறார்கள், மக்களில் சிறந்த மக்கள் யார்? எந்த மக்கள் மத்தியில் நான் அனுப்பப்பட்டேனோ, அதாவது சஹாபா பெருமக்கள். சிறந்தவர்கள் என்று சொன்னால் சிறந்தவர்களை பின்பற்றினால் உங்களுக்கும் அந்த சிறப்பு கிடைக்கும். அந்த சிறந்தவர்களுக்கு அல்லாஹ் எந்த அந்தஸ்தை வழங்கினாலும் அந்த அந்தஸ்து உங்களுக்கும் கிடைக்கும். எனவே கணித்திற்குரியவர்கள், இப்படி குர்ஆனிலும் ஹதீஸிலும் சஹாபா பெருமக்களை பின்பற்ற வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டிருக்கிறது, கட்டளையிடப்பட்டிருக்கிறது. இது ஒன்று. மேலும் குர்ஆன் ஹதீஸில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சஹாபா பெருமக்களை பல கோணங்களிலே, சஹாபா பெருமக்களுடைய அமலை, அவர்களுடைய கல்வியை, அவர்களுடைய சுத்தமான வாழ்க்கையை, அவர்களுடைய ஈமானை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புகழ்கிறான். உதாரணத்திற்கு தௌபா அத்தியாயத்தின் வசனம் நம்பர் 100. நேற்றைய வகுப்பில் இந்த வசனத்தை நாம் சொல்லியிருந்தோம். அன்சார், முஹாஜிர், சஹாபா பெருமக்கள், மேலும் நன்மையான விஷயத்தில் இவர்களை யாரெல்லாம் பின்பற்றினார்களோ என்று அல்லாஹ் அங்கு பின்பற்றுவது என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறான். அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொருந்திக் கொண்டால் அல்லாஹ்வுடைய திருப்தி அவர்களுக்கு கிடைக்கும். மேலும் ஃபத்ஹ் அத்தியாயத்தின் கடைசி வசனம் கடந்த வகுப்பிலும் நாம் குறிப்பிட்டோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதில் சஹாபா பெருமக்களுடைய தொழுகை, அவர்கள் செய்யக்கூடிய சஜ்தா, அதை குறித்து புகழ்ந்து பேசுகிறான். யூசுப் அத்தியாயத்தின் 108ஆம் வசனம் 108, அதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாயிலாக அல்லாஹ் சொல்லும்படி சொல்கிறான், குல் ஹாதிஹி சபீலி அத்உ இலல்லாஹ் அலா பஸீரத்தின் அன வமன் இத்தபஅனி. நபியே, நீர் கூறுவீராக, இதுதான் நேர்வழி, இந்த நேர்வழியின் பக்கம்தான் நானும் என்னை பின்பற்றக்கூடிய மக்களும் ஞானத்தின், கல்வி மற்றும் ஞானத்தின் அடிப்படையில், கல்வி மற்றும் ஞானத்தின் அடிப்படையை கொண்டு இந்த நேர்வழியின் பக்கம் நாங்கள் அழைக்கிறோம். யார்? நானும் அழைக்கிறேன் அந்த நேர்வழியின் பக்கம், என்னை பின்பற்றியவர்களும். ரசூலை பின்பற்றியவர்கள் என்கிற அந்த வார்த்தை யாருக்கு பொருந்தும்? சஹாபா பெருமக்களும் தான் பொருந்தும். அடுத்துதான் மற்ற மக்கள். எனவே இந்த வசனத்தில் சஹாபா பெருமக்களிடத்தில் கல்வியும் ஞானமும் இருந்தது என்பதற்கான தெளிவான ஆதாரம் இது. அதுபோக தனிப்பட்ட சில சஹாபா பெருமக்களை குறித்து பிரத்யேகமாக சொல்லப்பட்ட ஆதாரங்கள் வேறு. உதாரணத்திற்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ரசூல் அவர்கள் தனக்கு பிறகு இமாமாக நியமித்தார்கள். இமாமுக்கென சில தகுதிகளை ரசூலே சொல்லியிருக்கிறார். யாரிடத்தில் குர்ஆனுடைய கல்வி அதிகமாக இருக்குமோ, யாரிடத்தில் சுன்னாவுடைய ஹதீஸுடைய கல்வி அதிகமாக இருக்குமோ என்கிற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அளவுகோள்களை, கிரைட்டீரியாவை ரசூல் அவர்களை சொல்லியிருக்கிறார்கள். எனவே அந்த ரசூலே அபூபக்கரை தனக்கு பிறகு இமாமாக தேர்ந்தெடுக்கிறார் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? ரசூலுக்கு பிறகு மார்க்க கல்வியை அதிகம் பெற்ற ஒரு நபர் அபூபக்கர் அவர்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குறித்து ரசூல் அவர்கள் ஒரு கனவை சொல்கிறார்கள். நான் பாலை குடித்து மீதமுள்ள பாலை நான் உமருக்கு கொடுத்தேன் கனவில். சஹாபா பெருமக்கள் கேட்கிறார்கள், அதுக்கு என்ன விளக்கம் யா ரசூலல்லாஹ்? நீங்கள் பாலை குடித்து மீதமுள்ள பாலை உமருக்கு தந்தீர்களே, இதற்கு என்ன விளக்கம் நீங்கள் தருவீர்கள்? ரசூல் அவர்கள் சொன்னார்கள், மார்க்க கல்வி. என்ன அர்த்தம்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கல்வி இருந்தது. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இப்னு உமர், இப்னு அப்பாஸ், எத்தனையோ சஹாபா பெருமக்கள் மார்க்க கல்வியில் புலமை பெற்றவர்கள், உலமாக்களாக கருதப்பட்டவர்கள். கணித்திற்குரியவர்களே, மேலும் ஜும்ஆ அத்தியாயத்தின், ஜும்ஆ சூராவின் ஒரு வசனத்தில் இத்தகைய வசனங்கள் பல இடங்களில் குர்ஆனிலே பதிவு வந்திருக்கிறது. அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பணியை சொல்லும் பொழுது, நபி அவர்கள் இந்த உலகத்தில் வந்து என்ன செய்கிறார், அவருடைய பணி என்ன என்று சொன்னால், அல்லாஹ்வின் வேதத்தின் வசனங்களை ஓதி காண்பிப்பார். யத்லு அலைஹி மாயாத்திஹி, அல்லாஹ்வுடைய வசனங்களை ஓதி காண்பிப்பார். மேலும் வயுஅல்லிமுஹுமுல் கிதாப், அல்லாஹ்வின் வேதத்தின் கல்வியை மக்களுக்கு போதிப்பார். மேலும் வயுஸக்கீஹிம், அவர்கள் மக்களை சுத்தப்படுத்துவார், தஸ்கியா செய்வார். ரசூல் அவர்கள் தஸ்கியா செய்திருந்தால், அவர்களை சுத்தப்படுத்தி இருந்தால், அந்த மக்கள் சுத்தத்தை அடைந்திருப்பார்களா இல்லையா? அல்லாஹ் அவர்களுடைய உள்ளங்களை, அவர்களுடைய எண்ணங்களை சுத்தப்படுத்தியிருப்பானா இல்லையா? ஆம். ரசூல் அவர்கள் இந்த சஹாபா பெருமக்களை மலக்குமார்களாக சுத்தமாக அவர்களை சுத்தமாக்கி சுத்தப்படுத்தி மலக்குமார்களாக மாற்றவில்லை. நிச்சயமாக அவர்களும் மனிதர்கள் தான், தவறுகள் நடக்கும். ஆனால் நிச்சயமாக ரசூல் அவர்கள் சுத்தப்படுத்திய சஹாபா பெருமக்கள், ரசூல் அவர்களால் வார்த்தெடுக்கப்பட்ட, தர்பியத்து செய்யப்பட்ட சஹாபா பெருமக்கள், தஸ்கியா கொடுக்கப்பட்ட சஹாபா பெருமக்கள் என்று சொன்னால் நம்மை விட பன்மடங்கு அதிகமாக அவர்கள் சுத்தமான மக்களாக இருந்திருப்பார்கள். இதில் மாற்று கருத்து கிடையாது. எனவே கணித்திற்குரியவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ்வும் சஹாபா பெருமக்களை பின்பற்றுங்கள் என்று சொன்ன காரணத்தினால்
சஹாபா பெருமக்களை பின்பற்ற வேண்டும் என்று நாம் சொல்கிறோம். இது ஒரு காரணம். இன்னொரு காரணம் என்ன? சஹாபா பெருமக்கள் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேரடி மாணவர்கள். நேரடியாக நாம் எல்லாம் ரசூல் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு சென்ற பிறகு ரசூலுடைய ஹதீஸுகள் ஹதீஸ் நூல்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த ஹதீஸுகளை எடுத்து நாம் இப்போது படிக்கிறோம். ஆனால் சஹாபா பெருமக்கள் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் அவர்களுக்கு எத்தகைய அழகான வாய்ப்பை வழங்கியிருந்தான், எத்தகைய பாக்கியம் அவர்களுக்கு கிடைத்தது. நேரடியாக ரசூலிடத்தில் உட்கார்ந்து மார்க்கத்தை படித்தார்கள். ரசூல் அவர்கள் வசனங்களை ஓத அவர்கள் நேரடியாக கேட்டார்கள். ரசூல் அவர்கள் ஹதீஸுகளை சொல்ல நேரடியாக அவர்கள் கேட்டார்கள். சந்தேகம் வந்தால் ரசூலிடத்தில் நேரடியாக கேட்பார்கள். இப்போது ஒரு மார்க்க விஷயத்திலே விடயத்திலே உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்து என்னிடத்தில் வந்து கேட்டு நான் விளக்கத்தை அளித்தால் அந்த விளக்கம் சரியானதா இல்லையா, என்னிடத்தில் எந்த ஒரு சான்றும் இல்லை. இன்னொரு அறிஞரை சந்தித்து நீங்கள் கேட்டால் அவர்கள் கொடுக்கக்கூடிய விளக்கம் சரியானதா இல்லையா, இன்ஷா அல்லாஹ் குர்ஆன் ஹதீஸில் ஆதாரம் இருந்தால் அது சரியான கருத்து என்று சொல்லலாம். ஆனால் ஒரு சில குறிப்பிட்ட விஷயங்களில் இதுதான் சரியான கருத்து என்று அடித்து சொல்ல முடியாது. ஆனால் சஹாபா பெருமக்கள் சந்தேகம் வந்தால் டைரக்ட் நேரடியாக ரசூலிடத்திலே கேட்பார்கள். ரசூல் அவர்கள் பதிலளித்தார், விளக்கம் அளித்தால் அதில் சந்தேகம் உண்டா? எனவே இப்படி சஹாபா பெருமக்கள் நேரடியாக ரசூலிடத்திலே மார்க்கத்தை பயின்றிருக்கிறார்கள். சந்தேகங்கள் வந்தால் ரசூலிடத்திலே டைரக்டாக கேட்பார்கள். அல்லது சஹாபா பெருமக்கள் தவறாக ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டால், தவறாக ஒரு விஷயத்தை மார்க்க விஷயத்தை செய்தால் ரசூல் பார்த்ததை திருத்திருக்கிறார்கள். இப்படி இருக்க யாருக்கு மார்க்கம் நன்றாக விளங்கி இருக்கும்? நாங்கள் மார்க்கத்தை நன்றாக விளங்கி இருக்கிறோமா, அல்லது அந்த சஹாபா பெருமக்கள் மார்க்கத்தை நன்றாக புரிந்து கொண்டவர்களாக இருந்திருப்பார்களா? சுன்னத் என்ன, பிதஅத் என்ன, தௌஹீத் என்ன, ஷிர்க் என்ன, குஃப்ர் என்ன, ஈமான் என்ன என்பதை யார் நன்றாக புரிந்திருப்பார்கள்? நிச்சயமாக அந்த சஹாபா பெருமக்கள் தான். கணித்திற்குரியவர்களே, கடைசியில் சுருக்கமாக ஒரு விஷயத்தை நான் உங்களிடத்தில் சொல்ல விரும்புகிறேன். சஹாபா பெருமக்கள் சொர்க்கவாசிகள், அவர்கள் நல்லவர்கள், நல்லடியார்கள், அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்றவர்கள். அல்லாஹ் அவர்களை புரிந்து கொண்டான், இவர்கள் அல்லாஹ்வை புரிந்து கொண்டார்கள் என்று ஏகப்பட்ட செய்திகள் அல்லாஹ் அவர்களை குறித்து குர்ஆனிலே ஹதீஸிலே இறக்கியிருக்கிறான். இவர்கள் சொர்க்கவாசிகள் என்பதற்கான செய்திகளும் உண்டு. இப்படி இருக்க கணித்திற்குரியவர்களே, சொர்க்கத்திற்கு செல்லக்கூடியவர்கள் என்று சான்று வழங்கப்பட்ட அந்த மக்களை பின்பற்றுவது சேஃபான பாதுகாப்பான ஒரு வழியா, அல்லது சொர்க்கவாசியா இல்லையா என்று யாரை பற்றி நம்மால் சொல்லவே முடியாதோ, கேரண்டியே இல்லையோ, அத்தகைய மக்களை பின்பற்றுவது சேஃபான பாதுகாப்பான வழியா? உதாரணத்திற்கு சென்னையிலிருந்து நான் பெங்களூருக்கு போக வேண்டும், சரியா? இப்போது எனக்கு வண்டியை ஓட்டுவதற்கு ஒரு டிரைவர் தேவை. 10-15 டிரைவர்கள் இருக்கிறார்கள். வண்டி ஓட்ட தெரியும் எல்லோருக்கும், 10-15 பேருக்கு. ஆனால் இதில் ஒரே ஒரு டிரைவர் என்ன செய்கிறார்? பெங்களூருக்கு பல முறை சென்று வந்த ஒரு டிரைவராக இருக்கிறார். 14 பேருக்கு வண்டி ஓட்ட தெரியுமானால் பெங்களூருக்கு இதுவரை அவர்கள் போகவில்லை. இப்போது யாரை நாம் தேர்ந்தெடுப்போம்? குறிப்பாக இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய வசதிகள் எல்லாம் இல்லாத காலகட்டம். அதை குறித்து நீங்கள் யோசித்து பாருங்கள். எப்படி போக வேண்டும் இந்த மேப், அந்த வசதிகள் எல்லாம் இல்லாத ஒரு காலகட்டம். யாரை நாம் தேர்ந்தெடுப்போம்? நிச்சயமாக யார் இதற்கு முன்பு சென்றிருக்கிறானோ அவனை தான் தேர்ந்தெடுப்போம். ஏன்? அவன்தான் சேஃப்டியாக எந்த வழி தவறி போகாமல் பெங்களூருக்கு சென்று நம்மை விட்டு வருவான் என்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும். ஏன்? அவன் ஒரு முறை அங்கு சென்று வந்திருக்கிறான், அவனுக்கு வழி தெரியும். இவர்களெல்லாம் அவர்கள் பெங்களூருக்கு போய் வரவில்லை, அவர்களுக்கு வழி தெரியுமா இல்லையா, இவர்கள் வழி தவறாமல் போவார்களா இல்லை, எந்த ஒரு கேரண்டியும் கிடையாது. எனவே கணித்திற்குரியவர்களை, சஹாபா பெருமக்கள் சொர்க்கவாசிகள் என்று சான்று வழங்கப்பட்டவர்கள். எனவே அவர்கள் எப்படி மார்க்கத்தை புரிந்து அமல்படுத்தி இந்த உலகத்தை விட்டு போனார்களோ அப்படியே புரிந்தால் நமக்கு சொர்க்கம் கிடைக்குமா இல்லையா? கிடைக்காது என்று சொன்னால் நஊது பில்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை ஏமாத்துகிறானா? குர்ஆன் ஹதீஸில் சஹாபா பெருமக்களை புகழ்ந்து விட்டு அந்த சஹாபா பெருமக்களை பின்பற்றினால் சொர்க்கம் இல்லை என்று சொன்னால் இது எத்தகைய ஒரு ஏமாற்றம்! ஒருபோதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி செய்ய மாட்டான் இல்லையா? சஹாபா பெருமக்களை அல்லாஹ் புகழ்ந்திருக்கிறான் என்று சொன்னால் அத்தகைய சஹாபா பெருமக்களை பின்பற்றினால் அவர்களுக்கு எப்படி சொர்க்கம் நிச்சயமோ அவர்களை பின்பற்றக்கூடிய மக்களுக்கும் சொர்க்கம் என்பது நிச்சயம். எனவே யாருக்கு இந்த கேரண்டி வழங்கப்படவில்லையோ அவர்களை பின்பற்றினால் சொர்க்கம் கிடைக்குமா இல்லையா, அவர்கள் சொல்லக்கூடிய கொள்கையை ஏற்று சஹாபா பெருமக்களுடைய கொள்கையை தூக்கி எறிந்துவிட்டால் சொர்க்கம் கிடைக்குமா இல்லையா, என்ன கேரண்டி? கணித்திற்குரியவர்களே, இது உலகம் சம்பந்தப்பட்ட சாதாரண விஷயம் அல்ல. தப்பான ஒரு
வண்டி ஓட்டுநரை தேர்ந்தெடுத்து நீங்கள் பெங்களூருக்கு கிளம்பி விட்டு வழி தவறி போனாலும் பெரிய பிரச்சனை இல்லை, அது பெரிய நஷ்டம் இல்லை. ஆனால் ஒரு தப்பான நபரை, மார்க்கத்திற்கு விளக்கம் சொல்லக்கூடியவரை தேர்ந்தெடுத்து அவர் சொல்லக்கூடிய தப்பான விஷயத்தெல்லாம் ஏற்று தப்பான கொள்கையெல்லாம் நம்பி கடைசியில் இவர் சொன்னதெல்லாம் தப்பு என்று மறுமை நாளிலே தெரிந்தால் ஏதாவது செய்ய முடியுமா? ஒருபோதும் இல்லை. கணித்திற்குரியவர்களே, இது மிக மிக சீரியஸாக யோசித்து பார்க்க வேண்டிய, சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. எனவே சஹாபா பெருமக்களை பின்பற்றுவது குர்ஆன் ஹதீஸில் சொல்லப்பட்ட ஒரு செய்தியாகவும், சஹாபா பெருமக்களை பின்பற்றி நிச்சயமாக சொர்க்கத்தை அடைய முடியும் என்பதை புரிந்து செயல்படக்கூடியவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும். இறுதியில் கண்ணியத்திற்குரியவர்களை, சஹாபா பெருமக்களை பின்பற்றுவது என்று சொன்னால் என்ன அர்த்தம், அதை சுருக்கமாக நான் சொல்ல விரும்புகிறேன். சஹாபா பெருமக்களை பின்பற்றுவது என்று சொன்னால் மார்க்க விஷயங்களை ஒட்டுமொத்த சஹாபா பெருமக்கள் எப்படி புரிந்திருப்பார்களோ அதே போன்று புரிந்து கொள்வது நம் மீது அவசியம். குறிப்பாக கொள்கை விஷயத்திலே அல்லாஹ்வை எப்படி நம்பினார்கள், அல்லாஹுடைய தன்மைகள், அல்லாஹுடைய பெயர்கள், சஹாபா பெருமக்கள் எப்படி அதை நம்பினார்கள், மறுமை வாழ்க்கை சம்பந்தப்பட்ட பல நிகழ்வுகள், இதையெல்லாம் சஹாபா பெருமக்கள் எப்படி நம்பினார்கள் என்று நம்மிடத்தில் கருத்துகள் உண்டு. சஹாபா பெருமக்கள் சொன்ன கருத்துகள், அந்த கருத்துக்கள் எல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது இப்படிதான் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நம்மால் சொல்ல முடியும். எனவே அப்படி ஒட்டுமொத்த சஹாபா பெருமக்கள் ஒரு விஷயத்தை எப்படி புரிந்து கொண்டார்களோ அப்படியே தான் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லது ஒரு சில விஷயங்களில் சஹாபா பெருமக்களில் யாராவது ஒரு விஷயத்தை நமக்கு சொல்ல இரண்டாவது கருத்து, சஹாபா பெருமக்கள் மத்தியிலே இரண்டாவது கருத்து நமக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னால் அந்த விஷயத்திலும் நாம் என்ன செய்ய வேண்டும், அந்த ஒரு சஹாபி சொன்ன விஷயத்தை தான் பின்பற்ற வேண்டும். ஏனெனில் ஒட்டுமொத்த சஹாபா பெருமக்களும் அப்படிதான் புரிந்திருப்பார்கள் என்பது அர்த்தமாகும். ஏனெனில் இரண்டாவது கருத்து இருந்தால் அது பதிவு செய்யப்பட்டிருக்கும், வரலாற்றிலே, புத்தகங்களிலே மார்க் அறிஞர்கள் அதை பதிவு செய்திருப்பார்கள். ஆனால் இல்லை என்று சொன்னால் என்ன அர்த்தம், எல்லா ஒட்டுமொத்த சஹாபா பெருமக்களும் நிலைப்பாடு இப்படிதான் இருந்திருக்கிறது. இப்படி சஹாபா பெருமக்கள், ஒட்டுமொத்த சஹாபா பெருமக்கள் மார்க்கத்தை எப்படி பின்பற்றினார்கள் அதை தான் நாம் பார்த்து பின்பற்ற வேண்டும் என்று சொல்கிறோமே ஒழிய தனிப்பட்ட ஒவ்வொரு சஹாபியை பார்த்து பார்த்து பின்பற்றுங்கள் என்று சொல்லவில்லை. தனிப்பட்ட சஹாபியிடத்திலே சில தவறான கருத்துகள் இருக்கலாம். ஆம் கணித்திற்குரியவர்களே, கொள்கை விஷயத்தில் சஹாபா பெருமக்கள் மத்தியிலே கருத்து வேறுபாடை ஒருபோதும் பார்க்க முடியாது. கருத்து வேறுபாடு இருக்கிறது என்று சொன்னால் அது நிச்சயமாக கொள்கை சார்ந்த விஷயமாக இருக்காது. அது மசாயில்கள், அஹ்காமுகள் என்கிற சட்ட ரீதியான விஷயங்களில் தான் அந்த கருத்து வேறுபாடை நம்மால் பார்க்க முடியும். எனவேதான் ஒரே ஒரு கூட்டம் சொர்க்கத்திற்கு போகும் என்று ரசூல் அவர்கள் சொன்னார்களே, அந்த ஒரு கூட்டமாகிய சஹாபா பெருமக்களத்தில் கொள்கை விஷயத்தில் நம்மால் என்ன செய்ய முடியாது, கருத்து வேறுபாடு பார்க்க முடியாது. யார் அந்த கொள்கையை விட்டு கருத்து வேறுபாடு வைத்தார்களோ அவர்கள் தான் 72 கூட்டமாக அதில் போய் சேர்ந்து விடுவார்கள். எனவே கருத்திற்குரியவர்களே, கொள்கை விஷயத்தில் கருத்து வேறுபாடை பார்க்க முடியாது. அத்தகைய விஷயங்களை என்ன செய்ய வேண்டும், சஹாபா பெருமக்களை பார்த்து பின்பற்ற வேண்டும். அந்த வழியை விட்டு இன்னொரு வழியை நோக்கி போகக்கூடாது என்பதுதான் அர்த்தமே தவிர தனிப்பட்ட ஒவ்வொரு சஹாபி என்று எடுத்து பார்த்தால் உமர் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் சட்டங்கள் சொல்லும் பொழுது ஏதாவது ஒரு சட்டத்தை தவறாக சொல்லியிருப்பார்கள். ஹதீஸ் தெரியாத காரணத்தினால், புரியாத காரணத்தினால். இப்னு அப்பாஸ் எடுத்துக்கொண்டால் ஏதாவது ஒரு கருத்தில் ஹதீஸ் தெரியாத காரணத்தினால் தப்பான ஒரு கருத்தை, ஒரு ஃபத்வாவை கொடுத்திருப்பார்கள். எனவே அப்படி தனிப்பட்ட சஹாபா பெருமக்களுடைய அனைத்து ஃபத்வாக்களையும் பின்பற்ற வேண்டும் என்று நாம் சொல்லவில்லை. சில என்ன செய்கிறார்கள், சஹாபா பெருமக்களை பின்பற்றுங்கள் என்று சொல்கிறீர்களே, இதோ பாருங்கள் இப்னு அப்பாஸ் இந்த விஷயத்தில் இப்படி ஹதீஸுக்கு முரணாக ஃபத்வா கொடுத்திருக்கிறார். இதோ பாருங்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸுக்கு முரணாக இப்படி ஃபத்வா கொடுத்திருக்கிறார். இப்படி இருக்க எப்படி சஹாபா பெருமக்களை பின்பற்றுவது என்று தனிப்பட்ட சஹாபா பெருமக்களுடைய, அதுவும் சட்ட ரீதியான விஷயங்கள் அவர்கள் செய்த சில தவறுகளை எடுத்து காண்பித்து மக்களை ஏமாற்றுவார்கள். எனவே கணித்திற்குரியவர்களே, தனிப்பட்ட சஹாபா பெருமக்களுடைய ஒவ்வொரு ஃபத்வாவை, சட்ட ரீதியான ஃபத்வாவை பின்பற்றுங்கள் என்று நாம் ஒருபோதும் சொல்லவில்லை. ஷரியத்துடைய கொள்கை ரீதியான விஷயங்கள், குறிப்பாக ஒட்டுமொத்த சஹாபா பெருமக்களுடைய நிலைப்பாட்டை, ஒட்டுமொத்த சஹாபா பெருமக்களுடைய கொள்கையை பார்த்து அதை தான் பின்பற்றுங்கள் என்று நாம் வலியுறுத்துகிறோம். எனவே கணித்திற்குரியவர்களே, இப்படிப்பட்ட ஏமாத்து வேலையில் நீங்கள் சிக்கிவிட வேண்டாம். கடைசியில் கணித்திற்குரியவர்களை, ஒவ்வொரு தொழுகையிலும் அல்லாஹ்விடத்தில் நாம் நினைச்சு துவா கேட்கிறோம், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், இறைவா நமக்கு நேர்வழியை காட்டு. எந்த நேர்வழி? யார் மீது நீ அருள் புரிந்தாயோ அத்தகையவர்களுக்கு நீ காட்டிய நேர்வழி. எனவே இப்படி ஒவ்வொரு தொழுகையிலும் பிரார்த்தனை கேட்டுவிட்டு சஹாபா பெருமக்கள் இவர்கள் மீது அல்லாஹ் அருள் புரிந்ததாக
அல்லாஹ் இவர்களுக்கு பல நற்செய்திகளை சொன்னதாக குர்ஆன் ஹதீஸில் நாம் பார்க்கிறோம். அத்தகைய அருள் புரியப்பட்ட அந்த சஹாபா பெருமக்களுடைய வழியை பின்பற்றக்கூடாது என்று சொல்வது எந்த அளவிற்கு நியாயம்? ஒவ்வொரு தொழுகையில் நேர்வழி அல்லாஹ்வின் அருள் இறங்கிய, அல்லாஹ்வால் அருளை பெற்ற மக்களுடைய நேர்வழியை காட்டு என்று பிரார்த்தனை செய்துவிட்டு அத்தகைய மக்களுடைய வழியை பின்பற்றக்கூடாது என்று இன்னொரு பக்கம் சொல்வது, இது எத்தகைய ஒரு மடத்தனம், எத்தகைய ஒரு வழிகேடு! எனவே கணித்திற்குரியவர்களே, இது மிக மிக முக்கியமான விஷயம். இந்த விஷயத்தில் நாம் தெளிவு பெற்றால் மட்டுமே தான் நமக்கு உண்மையான ரசூல் அவர்கள் எடுத்து வைத்த, ரசூல் அவர்கள் சஹாபா பெருமக்களுக்கு போதித்த அந்த தூய இஸ்லாத்தை நம்மால் கடைபிடிக்க முடியும், பின்பற்ற முடியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த விஷயத்தை நன்கு புரியக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தந்தருள் புரிவானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் நேர்வழியை காட்டுவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.